வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி மே 22. இன்றைக்கி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அம்மு அவங்களுக்கு 15th வெட்டிங் ஆனிவர்சரின்னு. விஜயலட்சுமி ஐயர் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 31st வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் சங்கீதா சேகரன் இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ எல்லாருக்கும் சித்ரா முரளிஸ் கிச்சன் சார்பாகவும் வியூவர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்களோட 19th வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி தான். ஸோ அதோட நம்ம ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன், பாருங்கள். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். பாருங்கள், நெய் விட்டுட்டோமா ஜவ்வரிசி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இது வந்து பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். நான் இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதோட வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் பாலும் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் பொரிஞ்சு எடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இது அப்படியே வந்து இது சேர்த்துருங்க. இந்த தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொதிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம், அதில் சேர்த்துருங்க. நல்லா வேகட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாம். பாருங்கள் நல்லா தனித்தனியாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் 3/4 பதம் வெந்தெடுத்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து இதில் சேர்க்குறேன். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். நான் காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். 1/2 லிட்டர் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுடைய பர்த்டே வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் முன்னாடி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா விஷஸ் சொல்கிறது வந்து நான் வந்து ஊர் உலகம் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் உங்கள் பர்த்டே வெட்டிங் டே எதுவாக இருந்தாலும் எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுடுத்து. ஜவ்வரிசியும் பாருங்கள் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்துடுத்து. இப்போ வந்து 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கூட்டி குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. திரும்பவும் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, அப்புறம் திருமண நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே வந்து சித்ரா முரளிஸ் கிச்சன் சார்பாகவும் நம்ம வியூவர்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி பாயசத்தை நான் அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.